என்ன பண்ண போகிறோன்னா எறா 65 மசாலா. அது வந்து எறா வந்து 65 மாதிரி பண்ணிட்டு வறுக்கிற மாதிரி வறுத்துட்டு தோசைக்கல்லில், அதுக்கப்புறம் வந்து அதில் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அப்புறம் போட வேண்டிய மானே தேனே பொன்மானே எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரேவியும் இல்லை ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். 65 தொக்கு. நானே புதுசாக பேர் வச்சுருக்கிறேன். தோணுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அதனால நானே ஒரு புதுசாக ஒரு வெரைட்டியில். நீங்களும் இது மாதிரி நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா பெரிய பெரிய ஏரா பாருங்கள். அதில் என்ன இருக்கு? அதில் வந்து மீன் குழம்பு. அதில் வந்து கண்ணாடி பாறை மீன் குழம்பு. நீ மட்டும்தான் டிஃப்ரெண்டாக செய்ய. அப்படியா? இருக்காங்க, இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டிலங்க. இது வந்து நான் ரொம்ப வந்து குக் பண்ண போகிறதில்ல, ஒரு ஹாஃப் இதுதான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். அரைவேக்காடு பாயில். ஆஃப் ஆயில் மீனா? ஆஃப் ஆயில் மீன் இல்லை. ஸோ என்ன வந்துன்னு எனக்கே மறந்துச்சு. அரைவேக்காடு. அரைவேக்காடு அரைவேக்காடு சொல்லுவாங்களே. ஐயோ இது ஒரு அரைவேக்காடு போல. இது ஒரு அரைவேக்காடு. நான் இல்லை, நீங்கள் தான். நீங்களே சொல்லுங்கள் யார் அரைவேக்காடு, நானா இவரா? அப்படியே இது சுருள அப்படியே குக் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து மீன் குழம்பு ஆகிட்டு இருக்கு. எறால் 65 மசாலா 65. அது ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி குக் ஆகட்டும். உயிரோடு இருந்தால் சரி. உயிரோடு எப்படி வரும்? நான் சாப்பிட்டு உயிரோடு இருந்தால் சரி. இந்த மாதிரி தானே சொல்கிறது. எனக்கு கோவம் வர்றது. நான் நல்லாவே செய்யறது இல்லையா? மேடம் நல்லா செய்கிறீங்க சொல்கிறேன். தேங்காய் ஊற்றாத இந்த எங்கள் ஊர் ஸ்டைல் தேங்காய் ஊற்றாத குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துச்சுன்னா நான் உயிரோடு இருக்கிறேன்னு நினச்சிக்குவேன். வீடியோ வரலைன்னா அப்படி எத்தனை தடவை நான் இது எத்தனை தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன். இது தடவை தவா ஃப்ரை செஞ்சு கொடுத்துருக்கேன்ல. ஆமாம், அப்போல்லாம் இன்னும் நல்லா தானே இருந்துச்சு. அப்படியே சுருளும் தெரியுதா? சங்கு சக்கரை மாதிரியே ஆயிடுச்சா? ஆமாம். கூட இவ்வளோ கருவேப்பிலை வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு அப்படியே வேப்பந்தலை இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. வேப்பந்தலை எடுத்து உங்கள் வாயில் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் இந்த மசாலானா, இஞ்சி பூண்டு, அப்புறம் நார்மலாக நம்ம சிக்கன் 65 இல்லைனா மீன் 65க்கு போடுற மசாலா மாதிரி தான் போட்டிருக்கேன். நார்மல் மசாலா தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் மீன் குழம்புல மாங்காய் போட்டிருக்கீங்களா இல்லையா? இங்கே மாங்காய் போட்டதுனால எங்கள் வீட்டுக்காருக்கு போடுவாங்க மாமா. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்கிறீங்க. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் தான் இருக்குது. மீன் குழம்புல மாங்காய் போடுவாங்களா போட மாட்டான்னு வாக்குவாதம். போடுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் மீன் குழம்புல மாங்காய் வைக்கலைன்னா ஐயோ என்னடா மாங்காவே இல்லையே குழம்பு வைக்கணுமான்னு யோசிப்பாங்க. பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க மாங்காய் போடுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் போடுவோம்ப்பா. நாங்கள் போட மாட்டோம்ப்பா. போடணும், போடக்கூடாது. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம், வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். கண்ணாடி பதம் வரட்டும். வெறும் வெங்காயம் மட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைச்சிட்ருக்கேன் கஷ்டப்பட்டு.
அங்கே பாருங்கள் வேண்டாமாம்மா. இவங்க அம்மா எல்லாருமே மழை வந்துடும், வெளியில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி அங்கங்கே பார்த்துட்ருக்காங்க. பாதியிலே கூட்டினாங்க, அங்கே போய் சாக்கு போட்டுட்ருக்காங்க. இங்கே போட்ட மண்ணெல்லாம் மழைக்கு கரைஞ்சி போயிடும்னு சொல்லி. ஏம்மா சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள். மழை வந்து பூரா வாசல் எப்படி இருக்கு பாருங்க, அப்படி அழகா காற்று பாருங்க, காற்று கிளம்பிடுச்சு, பொறுக்கல காற்றே கிளம்பிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1 மினிட் அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் கொஞ்சமாக போட்டுக்கன்னா, ஆல்ரெடி நம்ம அந்த 65 பண்ணோம்ல எறாவை, அதனால் அதில் உப்பு இருக்கும், அதனால் அளவாக மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் 65 எறா 65 இது கூட போட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நல்லா நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க 2 பேரும் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. வெளியில் வேலைக்கு மீன்ஸ் மழை வருது, அதுக்குள்ளே இந்த செடியெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இதாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதை வச்சுருக்கோம். நிறையா விதை இருக்குது போடணும். ஸோ மழை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா விதை போட்டுருவோம். இந்த அப்படியே வதங்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இதோட பச்சை வாசம் போகிற வரையும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப மழை வந்துடுமோன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நிலத்தையெல்லாம் உழுதுட்ருக்காரு. கேரட்டா முளைக்குமாங்க? ஓகே ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காற்று சும்மா சூப்பராக அடிக்குது வெளியில். மழை வானம் எப்படி பாருங்க கருக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குல்ல? பாருங்க, இப்படி தான் இருக்குது. இப்போ வாழை இலை பூரா கிழிஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம உள்ளே போய் கவனிக்கலாம். பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு 1/2 கப் அளவு மட்டும் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். சுட சுட கண்ணாடி பாறை மீன் குழம்பு மாங்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம், இதை ஏன் 65 பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியே உள்ளே போட்டிருந்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருந்திருக்குமேனு. இல்லை, இது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை அதுலேயும் டேஸ்ட் இருக்கும், இதில் போட்டதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும்ல, அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வரும். நல்லா எக்ஸ்ட்ரா மசாலா, அதாவது வெறும்பட குக் ஆகாமல் கொஞ்சம் ஒரு மசாலா உள்ளே இன்ஃப்யூஸ்டு மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக இது மாதிரி போட்டு ஒரு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. கரண்ட்டு போயிடுச்சு, மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாருங்கள் காற்றுக்கு உருண்டு ஓடுது. வாங்க வாங்க உள்ளே வாங்க. கரண்ட்டு போயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை வரை ஆரம்பித்து விட்டது. ஐயோ, அங்கே வாரு எப்படி மழை வேகமாக வந்துட்டுருக்கு. உள்ளவா நீ, உள்ளவா